தோழர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை பற்றி தான் இன்றைக்கி எந்த இணையதளம் போனீங்கனாலும் அதை பற்றிய செய்திகள் வருது. குறிப்பாக நிறுவனங்கள், முதலாளிகள், நிர்வாகிகள் அவர்களுக்கு என்ன சாதகம் என்பதை பற்றி உலகம் பேசி கொண்டிருக்கிறது. மாறாக இதில் எவ்வளவு தொழிலாளிகள் வேலை இழக்க போகிறாங்க, அது ஒரு மீடியாவாக இருக்கலாம் அல்லது ஒரு தொழிற்சாலையாக இருக்கலாம், என்ன மாதிரி வேலை இழப்பு வரும் என்பதை பற்றி தகவல்கள் அதிகம் வரல. ஆனால் நம்ம இந்தியாவில் ஆர்டிஃபிஷியல் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக முஸ்லீம் மக்கள் எப்படி வேலை இழக்கிறாங்க என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கன்வார் யாத்திரை வட இந்தியாவில் நடக்குது. அந்த கன்வார் யாத்திரையில் என்ன முஸ்லீம்களுக்கு என்ன கட்டுப்பாடு, என்ன அச்சுறுத்தல், என்ன சித்திரவதை, என்ன மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்குது, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கன்வார் யாத்திரையை பொறுத்த வரைக்கும் இதை புராணத்திலேருந்து ஆரம்பிக்கலாமா, இல்லை உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத்தினுடைய அந்த காவி பரிவாரத்தை ஆதரிக்கின்ற போலீஸ் கதையிலேருந்து ஆரம்பிக்கலாமான்னு தெரியல. இருந்தாலும் நம்ம புராணத்திலேருந்தே போவோம். நம்ம புராண கதைகள் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி பார்க்கடலை அசுரர்களும் தேவர்களும் அதை கடைகிறாங்க. அப்போ விஷ்ணுவுக்கு விஷம் அவரை குடிச்சிடுறாரு, உடம்பு நீளமாகிடுது. இந்த கதை கேட்டிருப்போம். இப்போ இந்த கதையில், கன்வார் யாத்திரை கதையில் வட இந்தியாவில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்குது. அதில் விஷம் வெளியே வருது. அந்த விஷத்தை சிவபெருமான் முழுங்குறாரு. முழுங்கினோடனே பார்வதி போய் கழுத்தை நெரிச்சிட்றாங்க. அங்கேயே விஷம் நிற்கிது. அதன் பிறகு உலகம் காப்பாற்றப்படுது. இல்லைன்னா இந்த பிரபஞ்சமே அழிஞ்சு போயிருக்கும். இப்படி ஒரு புராண கதை. அதன் பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, சிவபெருமானுக்கு கங்கையிலிருந்து புனித நீரை கொண்டு எல்லோரும் அவரை குளிப்பாட்டுறாங்க. அப்புறம் விஷம் போயிடுது. இது ஒரு கதை. இன்னொரு கதை என்ன அப்படின்னு சொன்னால், ராமன் அரசனாக இருக்கும் பொழுது சிவபெருமானுடைய உருவத்திற்கோ அல்லது சிவலிங்கத்திற்கோ கங்கை தண்ணீரை புனித தீர்த்தமாக கொண்டே அபிஷேகம் பண்ணார். இப்படி ஒரு கதை. இப்போ இந்த ரெண்டு கதையிலிருந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வட இந்தியாவில் ஹிந்தி பெல்ட்டில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பீகார், அப்புறம் அதை சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்கள், இந்த மாநிலங்கள்லேருந்து இந்த ஜூலை ஆகஸ்ட்டில் ஹிந்து நாள்காட்டிப்படி ஒரு ஆண்டு வருது. சவனான்னு நினைக்கிறேன். அந்த ஆண்டில் இந்த யாத்திரை போகிறாங்க. அந்த யாத்திரை பேர் கன்வார் யாத்திரை. கன்வார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், மூங்கில் குழாய். அப்போ இந்த யாத்திரைக்கு போகிறவங்க காவி உடையை தரிச்சிட்டு மூங்கில் குழாயை தங்கள் தோள்களில் வச்சுட்டு ரெண்டு புறமும் அலங்கரிக்கப்பட்ட மண்பானைகளை சுமந்துட்டு அவங்க பாத யாத்திரையாக போவாங்க. வெறுங்காலில் போவாங்க, விரதம் இருந்து போவாங்க. நம்ம சபரிமலைக்கு விரதம் இருக்கிறது போல். அப்போ என்ன, போய் அவர்கள் உத்தரகாண்டிலேயோ அல்லது உத்தரப்பிரதேசத்துலேயோ பீகார்லேயோ ஓடக்கூடிய கங்கை நதி ஒட்டி இருக்கக்கூடிய புனித இடங்கள், கேத்ரிநாத், இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் கங்கை தண்ணீரை அந்த பானையில் நிரப்பிட்டு திரும்ப வழியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய சிவபெருமான் கோயிலுக்கோ இல்லை அவங்க கிராமங்களில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கோ கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க. இதுதான் இந்த கன்வார் யாத்திரை. இந்த யாத்திரையை போகிறவங்களை கன்வாரியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வரலாற்று தேதியின்படி பார்த்திங்கன்னா, இது மக்களிடையே ஒரு பிரபலமான யாத்திரையாக ஒரு 70களில் கூட இல்லை. இப்போ 1970களுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த யாத்திரையை சில சாமியார்கள் மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. குறிப்பாக வெள்ளைக்காரர்களது அவருடைய வரலாற்று பதிவேடுகளின்படி 19ஆம் நூற்றாண்டில் தான் இந்த பழக்கம், அதுவும் சாமியார்கள்ட்ட மட்டும்தான் இருந்திருக்கு. 1980க்கு பின்னாடி சங்க பரிவாரம் இவர்கள்லாம் வளர்ந்த பிறகு இது போன்ற உள்ளூர் மத நிகழ்வுகளை, ஆன்மீக நிகழ்வுகளை இதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுகிறார்கள். இப்படி மக்கள் இயக்கமாக மாற்றும் பொழுது அதில் என்ன செய்கிறாங்க அப்படின்றதான் முக்கியமானது. இப்போ இந்த யாத்திரையை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். எஸ்பியான அபிஷேக் சிங் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கன்வாரியாஸ் யாத்திரை போகக்கூடிய இடங்களில் அவருடைய ஜூரி செக்ஷனில் 250 சதுர கிலோமீட்டர் வருது. அதில் தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கலாம், மாநில நெடுஞ்சாலையாக இருக்கலாம், உள்ளூர் சாலையாக இருக்கலாம். இது எல்லா இடங்கள்லையுமே என்ன அறிவிப்பு கொடுத்துருக்கிறாருன்னா, அந்த சாலைகளில் இருக்கக்கூடிய கடைகள், ஓட்டல்கள், உணவு விடுதிகள், சாலையோர கடைகள், எந்த கடையாக இருந்தாலும் அந்த கடைக்காரங்க அந்த கடையினுடைய ஓனர் யார் அப்படின்னு சொல்லி எழுதி அந்த கடை முன்னாடி வச்சுருக்கணும். ஏன் இதை சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த கன்வாரியாஸ் யாத்திரை போகும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வந்துடக்கூடாது.
இது இந்து கடையா முஸ்லீம் கடையா, ஏன்னா அவங்க விரதம் இருந்து சுத்தபத்தமாக வந்து வராங்க. அப்போ இந்த புனிதம் வந்து கெட்டு போகக்கூடாது என்பதற்காக இந்து கடைகளில் வந்து பார்த்து வாங்கணுன்றதை அவர் மறைமுகமாக வந்து சொல்கிறாரு. அதன் பிறகு இந்த யாத்திரை நடக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையுமே அந்த வழிநெடுக வந்து இறைச்சி கடைகளை வந்து தடை பண்ணியிருக்காங்க. இறைச்சி கடைகள், அப்புறம் வந்து மதுபானம் விற்கக்கூடிய கடைகள் இது ரெண்டுக்குமே வந்து தடை. கடை உரிமையாளர் பேர் வந்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதில் வந்து புனிதம், புனிதமற்றது, சுத்தம், அசுத்தமானது, இந்த கேள்விக்கு என்ன இடம்? அதாவது எந்த ஒரு மத விழா பண்டிகையாக இருந்தாலும் அந்த பண்டிகையில் வியாபாரிகளுடைய நோக்கம் என்ன? அந்த பண்டிகையை ஒட்டி வரக்கூடிய மக்களுக்கு வந்து தேவையான பொருட்களை வந்து விற்பனை செய்தால் லாபம் கிடைக்கும். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை அந்த கடையில் வச்சுருந்தா, அந்த முறைப்படி கடை இருந்தால் அவங்க வாங்க போகிறாங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கடைக்கு வரணும். மக்களை பொறுத்த வரைக்கும் தாங்கள் விரும்பிய பொருட்கள் வந்து மலிவாகவும் தரமாகவும் வந்து கிடைக்கணும். இதுதான் வந்து வியாபாரத்தினுடைய சூட்சுமம். இதில் வந்து முஸ்லீம் மக்களுடைய கடைகளை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் வந்து என்ன? 2014 மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி இந்த கன்வாரி யாத்திரையில் இப்படிப்பட்ட உத்தரவுகள் வந்து பிறப்பிக்கப்படலை. இப்போ அந்த அபிஷேக் சிங் என்ன சொல்கிறாருன்னா, இதை நாங்கள் வந்து ஒரு வலியுறுத்தி போடலை, அந்தந்த கடைக்காரங்கள் அவங்களே வந்து முன் வந்து இந்த பெயரை வந்து அறிவிக்கணும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். போலீஸ் ஒரு உத்தரவு போட்டால் அதை நம்ம விருப்பப்படி செய்யணுமா? கண்டிப்பாக செய்யணுமா? கண்டிப்பாக தான் செய்ய வேணும். அப்போ இதனுடைய நோக்கம் வந்து என்னென்னா, கன்வாரி யாத்திரையில் வரக்கூடிய அந்த பக்தர்கள், அதாவது சிவனை வணங்கக்கூடிய பக்தர்கள், அவங்க வந்து இளைப்பாறுவதற்கோ, ஏன்னா அந்த யாத்திரை போகும்போது அந்த மூங்கிலில் தொங்கக்கூடிய அந்த பானைகளை வந்து தரையில் வச்சிடக்கூடாது, அது சுமந்துக்கிட்டே தான் போகணும். எங்கேயாவது அவங்க ஓய்வு எடுக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்டாண்டு போட்டு அதில் வந்து மாட்டிட்டு அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து மற்ற வேலைகளை வந்து பார்க்கணும். அதே போல் இப்போ முஸ்லீம் கடைகள் வந்து பொதுவான பேரில் இருக்கலாம். இந்தியா கடை, டீலக்ஸ் கடை, இந்த மாதிரி ஏதாவது லக்னோ கடை, ஏதோ ஒரு பேரில் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. அப்போ யார் கடைன்னு அவங்களுக்கு வந்து தெரியாது இப்படின்னு சொல்லி மறைமுகமாகவோ நேரடியாகவோ முஸ்லீம்கள் கடைகளுக்கு வந்து புறக்கணிக்கணும் என்பதை யோகி ஆதித்யநாத்தினுடைய போலீஸ் வந்து செய்யுது. இதில் உரிமையாளர் பேர் மட்டும் இல்லை, அந்த கடையில் யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அந்த தொழிலாளிகளின் பேரும் வந்து இருக்கணும். இப்போ ஒரு இந்து முதலாளி வந்து ஒரு கடையை வச்சுருக்கிறாரு, அவர்கிட்ட வந்து ஒரு முஸ்லீம் தொழிலாளி வேலை பார்க்குறாருன்னு சொன்னால் அந்த கடை அசுத்தமானது. அந்த கடையை வந்து இந்த கன்வாரியாஸ் வந்து புறக்கணிப்பாங்க. அதற்கு தோதாக எழுதி வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறார். இது நமது அரசியல் சாசனம் அளித்திருக்கின்ற உரிமைகளுக்கு எதிரானது. அதாவது யார் வேணால் வியாபாரம் செய்யலாம், யார் வேணால் தொழில் செய்யலாம், யார் வேணால் வந்து பொருட்களை வந்து விற்கலாம், யார்கிட்ட வேணாலும் மக்கள் போய் வாங்கலாம். அப்போ வணிக உரிமை என்பதை வந்து முஸ்லீம்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த போலீஸ் வந்து மறுக்குது. இந்த செய்தி வெளிவந்த பிறகு சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் வந்து இதை வந்து எதிர்த்து வந்து எழுதுகிறாங்க. எதிர்த்து வந்த பிறகு போலீஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்காக நாங்கள் வந்து அறிவித்திருக்கிறோம். அவர்கள் விரதமிருந்து வரக்கூடிய கன்வாரியாஸ் வந்து சுத்தபத்தமாக அவர்கள் புனிதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த உத்தரவை நாங்கள் வந்து பிறப்பித்திருக்கிறோம். இதனால் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலைந்து விடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முதல்ல கொடுத்த விளக்கமே தேவலாம் அப்படின்றது மாதிரி இந்த விளக்கம் வந்து ரொம்ப கேவலமாக வந்து இருக்குது. இதனால் வந்து இந்த யாத்திரையை போகக்கூடிய அந்த வழி நெடுக வந்து முஸ்லீம் வர்த்தகர்கள் பாதிக்கப்படுவாங்க. முஸ்லீம் தொழிலாளிகளை வைத்திருக்கக்கூடிய இந்து உரிமையாளர்கள் என்ன பண்ணுவாங்க, தம்பி நீ இருக்கிறதுனால எனக்கு வந்து வியாபாரம் போயிடும், அதனால் வேலையை விட்டு நின்று. அப்போ முஸ்லீம் தொழிலாளிகள் வந்து வேலையை வந்து இழப்பாங்க. இது 21ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் வந்து நடக்குது. முதல்ல சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு புறம், வேலை இழப்பு, அதை பற்றி செய்திகள் வருவதில்லை அப்படின்னு எதிர்காலம் குறித்து நம்ம வந்து பேசணும்னு நினச்சா, இங்கே நிகழ்காலத்தில் இங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு மதத்தின் பெயரால், சங்கிகள் இந்துத்துவாவின் பெயரால் இப்படி ஒரு பழக்கத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதன் மூலம் என்ன நடக்கும்? முஸ்லீம் மக்கள் புறக்கணிக்கப்படுவார்கள், முஸ்லீம் வர்த்தகர்கள் வந்து தொழில் செய்ய முடியாது, முஸ்லீம் தொழிலாளி வந்து ஒரு இந்து கடையில் வந்து வேலை பார்க்க முடியாது. ரெண்டாவது, இந்த யாத்திரை வந்து ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் வந்து நடக்குது. அப்போ இந்த யாத்திரை நடக்கக்கூடிய நாட்களில் வந்து நீங்கள் இறைச்சி வந்து விற்கக்கூடாது. இதெல்லாம் உலகத்தில் எந்த நாட்டிலையாவது நடக்குமா? நம்ம இந்தியாவில் வந்து நடக்குது. மட்டனோ இறைச்சியோ பீஃபோ சிக்கனோ இந்த கறியை வந்து சாப்பிடுவது ஒரு சிவபக்தனுக்கு வந்து என்ன கேட்டை வந்து விளைவித்து விடும். நீங்கள் புராணங்கள், இதிகாசங்கள், வேதங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களும் எல்லா தேவர்களும்
இறைச்சி சாப்பிட்ருக்குறாங்க, மாட்டு இறைச்சி உள்ளிட்டு வந்து அதை சாப்பிட்ருக்குறாங்க, சோமபானம் சுறாபானம் வந்து அருந்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து வேதங்கள்லேருந்து புராணங்கள் வரைக்கும் வந்து பதிவு செஞ்சுருக்கு. இப்போது அவர்கள் தங்களை வந்து இந்து மதம், இந்துத்துவா என்பது வந்து சைவ உணவை மையமாக கொண்டது, இந்தியாவே ஒரு வெஜிடேரியன் நாடு என்ற முறையில் வந்து இதை வந்து கொண்டு போகிறாங்க. உண்மை என்னென்னா, இங்கே 80-90% மக்கள் வந்து இறைச்சி சாப்பிடக்கூடிய பழக்கம். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே தீபாவளி வந்து கொண்டாடுறோம். தீபாவளி அன்னைக்கு வந்து உண்மையான இந்துவாக இருந்தால் நீங்கள் வந்து மட்டனோ பீஃபோ கறியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் பெரும்பான்மை தமிழ் மக்கள் இதை வந்து புறக்கணித்து விடுவார்கள். புறக்கணித்து விட்டு கறியை வாங்கி தான் தீபாவளி கொண்டாடுவாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறதுனால என்ன, இதனுடைய விளைவு வந்து என்ன? இது 2014க்கு பிறகு தான் இந்த பழக்கம் வந்து இருக்குது. 2018 வயரில் வந்து அபூர்வானந்த் அப்படின்ற பத்திரிகையாளர் வந்து இதை பற்றி ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்கார். அன்னைக்கு வந்து கன்வாரியாஸ் வந்து போகிற இடங்கள் எல்லாம் எப்படி சிலர் வந்து அதில் வந்து கலவரம் செஞ்சுருக்கிறாங்க, முஸ்லீம் மக்களை வந்து எப்படி அச்சுறுத்துகிறார்கள், இதெல்லாம் வந்து பதிவாயிருக்கு. இப்படி ஒரு இந்து பண்டிகையை அது வந்து ஒரு தனிப்பட்ட மதம் சார்ந்த நம்பிக்கை சார்ந்த மூட நம்பிக்கையாகவே இருந்தாலும் இருக்கக்கூடிய ஒரு பண்டிகையை ஒரு முஸ்லீம் எதிர்ப்பு பண்டிகையாக மாற்றுவதை சங்கிகள் இப்போது வந்து செஞ்சுருக்கிறாங்க. இப்போ வட இந்தியாவில் நம்ம ஒரு வீடியோ வந்து பார்த்தோம். முஸ்லீம்கள் வந்து பொது இடத்துல வந்து தொழுகை செய்வாங்க. அப்படி தொழுகை செய்யும் பொழுது ஒரு போலீஸ்காரன் வந்து ஒரு மனசாட்சியே இல்லாமல், இரக்கமே இல்லாமல், மனிதாபிமானமே இல்லாமல் அவர்களை பூட்ஸ் காலால் வந்து உதைப்பான். இந்த வீடியோவை நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முஸ்லீம்கள் தங்களுடைய தொழுகையை வந்து பொது இடத்துல வந்து வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது, இது அவங்க சொன்ன வாசகம். அப்போ இது என்ன? இது வந்து நீங்கள் அந்த கன்வாரியாஸ் போகக்கூடிய யாத்திரை போகக்கூடிய இடங்களெல்லாம் நீங்கள் வந்து இறைச்சிக்கிட்ட இருக்கக்கூடாது, முஸ்லீம்கள் வியாபாரம் பண்ணக்கூடாது, முஸ்லீம் தொழிலாளி கடையில் இருக்கக்கூடாது, இதுக்கு பேர் என்ன? அப்போ உங்களை பொறுத்தவரை இந்து பண்டிகை என்று வந்தால் அது பொதுவெளியில் நீங்கள் போடக்கூடிய உத்தரவு கட்டுப்பாடுகளை முஸ்லீம் மக்கள் ஒரு அடிமைகள் போல ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை வந்து நீங்கள் வந்து கொண்டாடுவீங்க. அதே முஸ்லீம்கள் இடப்பற்றாக்குறை காரணமாக ஒரு மசூதிக்கு வெளியே வந்து தொழுதாங்கன்னா அப்போ பொதுவெளியில் வந்து உங்களுக்கு இடமில்லை என்று வந்து சொல்லுவீங்க. இதே மாதிரி வந்து 2018 வந்து டெல்லியில் ஒரு முஸ்லீம் மக்கள் அங்கே ஒரு பண்டிகை வந்து கொண்டாடுறாங்க. அதை நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடுறதில்ல. அந்த பண்டிகையை கொண்டாடும்போது ராத்திரி நேரம் இளைஞர்கள்லாம் பைக்கில் வந்து வேறு ஸ்பீடாக வந்து போகிறாங்க, இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறது, பெற்றோர்கள் வந்து கவனமாக இருக்கணும், அந்த இளைஞர்கள் வந்து அப்படி ஓட்டக்கூடாது, இதை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு சொல்லி லெஃப்டினன்ட் கவர்னர் டெல்லி ஆளுநர், துணைநிலை ஆளுநர் வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடுறாரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து செய்தியை பார்த்தா அப்படி ஒரு சம்பவம் கூட நடக்கலை. அப்போ இவர்களாகவே இப்படி ஒரு பிரச்சனையே இல்லாத பிரச்சனை இருப்பது போல செய்துவிட்டு முஸ்லீம் மக்களை வந்து இழிவுபடுத்துகிறார்கள். இன்றைக்கு கன்வாரியாஸ் வந்து யாத்திரை போகக்கூடிய எல்லா இடங்கள்லேயும் வந்து இதுதான் பிரச்சனை. இதே போல் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கற்பனை பண்ணி பார்ப்போமே. இங்கே வந்து பழனி முருகனுக்காக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து காவடி யாத்திரையோ இல்லை வெறும் யாத்திரையோ வந்து நடந்து போவாங்க. பச்சை வண்ண ஆடைகளை உடுத்திட்டு வந்து போவாங்க. இவங்க போகிற இடங்கத்தில் வந்து முஸ்லீம் மக்கள் இருக்கக்கூடிய ஊர்கள் வந்து அவங்க வந்து நீராகாரமோ உணவோ வந்து கொடுக்கறது, இதெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து வழக்கம். எங்கேயாவது வந்து பழனி முருகனுக்கு யாத்திரை போகக்கூடிய பக்தர்கள் அந்த வழிநடுக இறைச்சி கடை இருக்கக்கூடாது, முஸ்லீம்கள் கடை இருக்கக்கூடாது, பழனியில் ஒரு முஸ்லீம் கடை கூட இருக்கக்கூடாது, இப்படி ஏதாவது வந்து இங்கே சொல்லியிருக்காங்களா, இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போமா, இது தமிழ்நாட்டில் வந்து நடக்குமா? அப்போ உத்தரப்பிரதேசத்துலேயும் உத்தரகாண்ட்லேயும் பீகார்லேயும் மட்டும் இது எப்படி நடக்குது? இதுதான் வந்து இந்தி பெல்ட்டினுடைய சூட்சுமம். எனவே பிஜேபி சங்கிகள் இந்தியாவில் வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த சக்தியாக இருக்கும் வரை இவர்கள் மதத்தை அது ஒரு தனி மனிதனுடைய ஆன்மீக நம்பிக்கையாக வைத்திராமல் அதை பொதுவெளிக்கு கொண்டு வந்து ஒரு இந்துத்துவ வெறியை வந்து வளர்த்து முஸ்லீம் மக்களை நோக்கி வந்து எதிர்த்து வேலை செய்வார்கள். அதுதான் இது வந்து காட்டுகிறது. இப்போ தென் ஆப்பிரிக்காவில் வந்து கருப்பின மக்கள் மீது அந்த தீண்டாமை கொடுமை நடத்தப்பட்டது, புறக்கணிப்பு நடத்தப்பட்டது, அதை அப்பார்த்தைடு அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதே போன்று ஜெர்மனியில் வந்து ஹிட்லர் வந்து என்ன பண்ணுறாரு, ஆரம்ப காலத்தில் அங்கே வாழக்கூடிய யூதர்கள்லாம் இது வந்து யூதர்களுடைய வீடு, குடியிருப்பு, கடை அப்படின்னு சொல்லி எழுதி வந்து ஒட்டிடணும். இப்படி ஒட்டிட்டா ஜெர்மனிய மக்கள் வந்து அந்த கடையை வந்து புறக்கணிப்பாங்க. பின்னாடி அவர்களை வந்து தாக்க வேண்டும் என்றால் அது வந்து அவர்களுக்கு வந்து உதவியாக இருக்கும். அதே போன்ற நிகழ்வு இன்றைக்கு இந்தியாவில் நடக்குது. இன்றைக்கு ஜெர்மனியில் போய் ஹிட்லர் வாழ்க, ஹிட்லரின் கருத்து கொள்கைகள் வாழ்க என்று ஒரு ஜெர்மனியார் கூட வந்து சொல்ல முடியாது. அப்படி ஏதாவது வலதுசாரிகள் ஒன்று ரெண்டு பேர் வந்து சொன்னாங்கன்னா லட்சக்கணக்கில் வந்து மக்கள் அணிதிரண்டு அவர்களை எதிர்த்து போராடுகிறார்கள். எனவே வந்து ஹிட்லரினுடைய அந்த நாசிசம், ஃபாசிசம்
இதெல்லாம் வந்து இன்றைக்கு வந்து ஒரு எதிரான கருத்துக்கள், அதை நாம் கடந்து விட்டோம், அதை ஒழிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு மக்களிடையே வந்து அங்கே இருக்குது. ஆனால் இங்கே பிஜேபி அதிகாரத்திற்கு வந்த பிறகு பொது வாழ்க்கையிலிருந்து முஸ்லீம்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றப்படுகிறார்கள். அதைத்தான் இந்த கன்வாரியாஸ் யாத்திரை என்பது வந்து நம் முன்னாடி வந்து நிரூபிக்கிறது. இதன் மூலம் வந்து நம்ம நாடு எங்கே போகுது? இது இப்போ தமிழ்நாட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து கொஞ்ச நாளில் வரப்போகுது. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் என்பது வந்து அதற்கு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி நடந்தது? மக்கள் வந்து களிமண்ணில் பிள்ளையாரை பிடிச்சி பூஜை பண்ணிவிட்டு அருகாமையில் இருக்கிற குளத்திலேயோ அல்லது ஆற்றிலேயோ கொண்டு போய் வந்து கரைச்சிருவாங்க. மண்டைக்காடு கலவரம் வந்த பிறகு இந்து முன்னணி வந்து 1982க்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்து அறிமுகமாகுது. அவங்க அறிமுகமான உடனேயே இந்த விநாயகர் ஊர்வலத்தை பெரிய பெரிய பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் வந்து செஞ்சு பல இடங்களில் கொண்டே வைத்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு காசையும் கொடுத்து இதை வந்து ஒரு பொது நிகழ்வாக மாற்றி, அதுவும் மசூதி முன்னாடி தான் ஊர்வலம் போவேன்னு அடம்பிடிச்சு இதை வந்து ஒரு பிரச்சனைக்குரிய பண்டிகையாக மாற்றிவிட்டார்கள். இன்றைக்கு சங்கிகள் இந்தியா முழுவதும் இதைத்தான் வந்து செய்து வருகிறார்கள். இப்போ நீங்கள் அயோத்தியில் வந்து ராமர் கோயில் திறந்தாங்க, பாலராமர். இந்த அயோத்தியில் வந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து இறைச்சி கடைகளே இருக்கக்கூடாது. இப்போ இறைச்சி கடைகளே இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதில் வந்து முஸ்லீம்கள் மட்டுமல்ல இந்து வியாபாரிகளும் பாதிக்கப்படுவார்கள், இறைச்சி சாப்பிடக்கூடிய பெரும்பான்மை மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அதை பற்றிலாம் வந்து கவலை இல்லை. இது வந்து புனித நகரம். இந்த புனிதம் புனிதமற்றது, சுத்தம் அசுத்தமானது. அதன்போது வந்து இதெல்லாம் வந்து எதை நோக்கி திரும்புது அப்படின்னு சொன்னால், இந்துக்கள் வந்து புனிதமானவர்கள், முஸ்லீம்கள் வந்து புனிதமற்றவர்கள், இந்துக்கள் வந்து சுத்தமானவர்கள், முஸ்லீம்கள் வந்து அசுத்தமானவர்கள் அப்படின்ற ஒரு நரேட்டிவை வந்து செட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்குறாங்க. ஆனால் இதே இந்து மதத்தில் தான் மனு தர்மத்தின்படி சூத்திரர்களும் பஞ்சமர்களும் அசுத்தமானவர்கள், அவர்களுக்குன்னு வந்து ஒரு கோட் ஆஃப் லாவே வந்து வச்சுருந்தாங்க. அம்பேத்கர் இதை அழகாக சொல்லியிருக்கிறார். இந்து மதத்தை ஒரு சொர்க்கம் குறித்தோ ஒரு ஆன்ம விடுதலை குறித்த ஒரு மத விஷயங்களை பேசக்கூடிய மதமாக கருத முடியாது. அது வந்து குற்றவியல் தண்டனைகளின் தொகுப்பு அப்படின்னு சொன்னார். இப்போ உயர் சாதியை சேர்ந்த ஒரு பார்ப்பனரோ அல்லது மற்ற சாதியினரோ ஒரு தாழ்த்தப்பட்டவரை அல்லது தலித் மக்களை எவ்வளோ தூரத்துலேருந்து அவங்க வந்து பார்க்கணும் அல்லது பார்க்கக்கூடாது, அவங்க குடியிருப்பு பகுதிக்கு வரக்கூடாது, அவங்க எங்கே தண்ணி எடுக்கக்கூடாது, அவங்களுடைய சுடுகாடு என்ன, அவங்களுடைய சாமிகள் வந்து என்ன, அவங்க என்ன பேர் வச்சுக்கக்கூடாது. இன்றைக்கும் வட இந்தியாவில் வந்து வட இந்தியா அந்த பாரம்பரியப்படி ஃபுல் நேம் வந்து கேட்பாங்க. அந்த கேள்வியை வைத்துக்கொண்டு அவர் என்ன சாதி என்பதை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு அவங்கள வந்து ஒடுக்கிறதோ வந்து செய்வாங்க. அப்போ தன்னுடைய மதத்திலேயே அந்த ஒதுக்குதலையும் செய்து கொண்டிருக்கின்ற சங்கிகள் இன்றைக்கு அதை முஸ்லீம் மக்களுக்கு நாடு முழுவதும் விரித்து கொண்டு போகிறார்கள். இது எங்கே போய் முடிய போகுது? இது குறித்து நாம் வந்து விழிப்புணர்வு பெறுவதும் இதை எதிர்த்து சங்கிகளை அம்பலப்படுத்துவதும் இது மாதிரியான தனிப்பட்ட மத விஷயங்களை தனிப்பட்ட முறையில் வைத்துக்கொள்ள வேண்டும், பொதுவெளிக்கு வரக்கூடாது என்று வலியுறுத்துவதும் தான் இதற்கு வந்து தீர்வு. இல்லை என்றால் நாளைக்கு வந்து இவங்க என்ன வேணால் செய்வாங்க. இன்றைக்கு பழனி முருகனுக்கு பச்சை கலர் வேட்டி துண்டு கட்டிட்டு மக்கள் போகிறாங்க. அப்போ 1000 பேர் வந்து பச்சை கலர் போட்டு போகிறாங்கன்னா பிஜேபி இந்து முன்னணி சார்பில் ஒரு 10 பேர் வந்து காவி உடையை போட்டுட்டு கொண்டு அந்த பாத யாத்திரையில் கலந்துக்கிட்டு பச்சை உடை என்பது முஸ்லீம்களுடைய சின்னம், காவி தான் நம்மளுடைய சின்னம், இப்படி கூட அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே மதம் என்பது ஒரு தனி மனிதனுடைய அவன் வீட்டுக்குள்ளே அவன் வந்து விரும்புகின்ற கடவுளை வணங்குகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கணும். அது பொதுவெளியில் குறிப்பாக முஸ்லீம் மக்களை வில்லனாக்கி நடத்தப்படுவது என்பது இந்தியாவை பிடித்த சாபக்கேடு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் நண்பர்களிடையே அறிமுகப்படுத்துங்கள், ஆதரவு தாருங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.